என்ன சொல்கிறது ஒரு தீர்ப்பு வழங்குகிற நிலையமாக வந்து இது இருந்ததான். இது வந்து விக்டோரியா மகாராணியின் ஆதரவின் பேர் தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தது, திருடி கொண்டு போட்டினோம். பீஸா மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளூர் பீஸா 70 ரூபா பீஸா. அந்த காலத்தில் இருந்த யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை. மரங்களை வந்து கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த உலர் வலயத்துக்கு பொருத்தமான. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஹரன். இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே புகழ்பெற்ற இடமான சோழியபுரத்தில் நான் வந்து நிற்கிறேன். என்னடா சோழியபுரம் என்றான்னு பார்க்காதீங்கோ. ஆமாம், இது இடத்துல பேர் வந்து சோழியபுரம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அரசர் காலத்தில் இருந்து சோழியபுரம் இருந்தது. இப்போ வந்து பெயர் மருவி சுழிபுரம் என்று மாறிட்டுது. அதாவது யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். அதாவது இப்போவும் இருக்குது. அரசர் காலத்தில் இருந்த கருதப்படுகின்ற ஒரு இடம் தான் இந்த சுழிபுரம். சோழியபுரம் என்று அழைக்கப்பட்டு சோழபுரம் என்று அழைக்கப்பட்டு இப்போ சுழிபுரமாக மாறிட்டுது. இந்த இடத்த தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிறது வந்து சோழியபுரம் முருகன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குதுன்ற ஊர் எப்படி இருக்குது, 2026ஆம் ஆண்டு உள்ள என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ அபிவிருத்திகள் நடந்திருக்குது, என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஊரை பற்றி தெரியாதார்கள் வந்து தெரிஞ்சவங்க இன்றைக்கு தான் இந்த வீடியோவுக்கு முதல் வாரம் என்றார்கள் வந்து கட்டாயம் வீடியோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போட போகிற வீடியோக்கள் வந்து உங்களை சென்றடையும். அதோடு வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் விடுற தவறுகளை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து அதுகளை திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த காணொலியில் வந்து நான் பதிவிடாத இது விஷயங்கள் இருந்தால், ஏதாவது அந்த காலத்தில் இருந்து இந்த விஷயம் இருந்தது, இந்த காலத்தில் இருந்து இந்த விஷயம் இருந்ததுன்னு தெரிஞ்சால் கட்டாயம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கணும். நானும் அதை தெரிஞ்சு கொள்வேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பூரண அறிவு இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு தான் இந்த காணொலியை உருவாக்கி இருக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக வீடியோன்ற இறுதி பகுதியில் வந்து சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. கட்டாயம் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணொலியின் ஆரம்ப பகுதியாக நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் காரநகர் வீதியால் தான் போய்கொண்டிருக்கோம். 182. இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து சுழிபுரத்து மானிப்பாயை முனைத்து கொண்டு காரனார் வந்து செல்லும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணாங்க மேகனான் ஸ்கூல். இதில் வந்து கிருபாலனசண்டு சாரதி பயிற்சி பாடசாலை ஒன்று இருக்குது. இப்போ நான் நடக்கிற இந்த மதகு இருக்குது தானே, இந்த மதகோட இங்கால வந்து சுழிபுரம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் இஞ்சாலி பக்கம் வந்து தொல்புரம். இங்கால அதாவது இது பண்ணாகவும் சுழிபுரத்துலேயும் இல்லை இந்த பகுதி. அந்த சத்தியக்காட்டு சந்தி என்று சொல்கிறவ தானே, அந்த சந்தியோட வந்து அங்கால சுழிபுரம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பலசரக்கு கடையை பற்றி. அதாவது பல்பொருள் அங்காடி. அதாவது சிவம் களஞ்சியம் என்று நாங்கள் சொல்கிறது. சின்னன்லேருந்து ஒரு சிறிய கடையாக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஒரு பெரிய விஸ்தரமான கடையாக வந்து இருக்குது. இதில் இப்போ புதுசாக ஃபோன் ஷாப்புகளெல்லாம் வந்துட்டு இந்த இடத்தோட வந்து சுழிபுரம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் சத்தியக்காட்டு சந்தையை நோக்கி தான் போக போகிறோம். இந்த வீதிக்கு பெயர் வந்து சத்தியக்காட்டு வீதி. இது சத்தியக்காடுன்னு அழைக்கப்பட்டது என்னென்னா, இதில் வந்து ஒரு சந்தை இருந்தது, இப்போவும் இருக்குது, புதுசாக கட்டியிருக்கணும் பிரமாண்டமாக. ஆனால் இந்த சந்தை வந்து அந்த காலத்தில் இருந்து, அதாவது அரசர்கள் காலத்தில் இருந்து இந்த சந்தை இருக்கிறதாகவும் இங்கே வந்து நியாயமான முறையில் விலைகளுக்கு விற்பனை ஆகிறது சத்தியம் என்றது வந்து அந்த காலத்தில் இருந்து இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது ஒரு தீர்ப்பு வழங்குகிற நிலையமாக வந்து இது இருந்ததான். இது வந்து அந்த பஞ்சாயத்து கூடுவினம் தானே அந்த காலங்கள், அப்படியான ஒரு இடம் தான் இந்த சத்தியக்காடுண்டு. அப்போ அந்த வறமையில் வந்து இதை சத்தியக்காடுன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஒரு பழைய சந்தை இருந்தது, ஆனால் இப்போ அதை தகர்த்துட்டினோம். புதுசாக ஒரு சந்தை தான் கட்டியிருக்கணும். பாருங்க, நாங்கள் போகிறோம். இதுதான் அந்த பழைய சந்தை இருந்தது. அதை தகர்த்துட்டு புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக கிடங்குகள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மரத்துக்கு கீழே தானாக்கும் முந்தி வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கிறதா. அதால் தான் இதை வந்து சத்தியக்காடுன்னு சொல்கிறத. இதுதான் சத்தியக்காடு என்று அழைக்கப்படுற இடத்துல இருக்க இப்போதைய சந்தை, பொதுச்சந்தை சத்தியக்காடு வலிகாம மேற்கு பிரதேச சபைக்கு சொந்தமானது. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பின்னேற நேரமன்றத்தில் ஆக்கள் இல்லை. ஆனால் காலமே ஒரு 8 மணிலேருந்து மதியம் 11-12 மணி வரைக்கும் மிகவும் ஒரு மக்கள் தொகையை கொண்ட பிஸியான இடம் தான் இந்த சத்தியக்காடு சந்தை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இறைச்சிகளுக்காக மட்டும் புரிமான ஒரு இடம். அதாவது அசைவங்களுக்கு புரிம்பாகவும் சைவத்துக்கு புரிம்பாகவும் தான் இந்த இடங்கள் கட்டப்பட்டிருக்குது சத்தியக்காடு. அப்படியே சந்தையை சுற்றி கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போக்கு சொல்லியிருப்பேன் சிவம் களஞ்சியம் என்று. அவற்ற சகோதரர் என்ற கடை தான் இது. இதை வந்து கேதீஸ், அதாவது கேதீஸ் களஞ்சியம்னு சொல்கிறோம் நாங்கள். அவர் சிவம் களஞ்சியம், இவர் கேதீஸ் களஞ்சியம். 2 பேரும் சகோதரர்கள் தான். அப்படியே நாங்கள் திரும்பி சந்தையை விட்டு வெளியில் போவோம்.
சந்தையை விட்டு வெளியேறி நாங்கள் சத்தியக்காட்டு வீதியினூடாக சுழிபுர ஊருக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறோம். இதை வந்து கூடுதலாக இந்த ஆலமரத்தை பார்க்கலாம் பாருங்கள். உள்ளுக்கு கொண்டு நிற்கிது, வெளியிலே கொண்டு நிற்கிது, பெரிய விஸ்தரிப்பாக வளர்ந்து நிற்கிது. சத்தியக்காட்டு வீதியில் இருந்து இடப்பக்கமாக தான் இந்த பத்திரகாளி அம்மன் வீதி இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பிரதேச சபைகளால் வீதிகளுக்கு வந்து பெயரிட்டவை குறிப்பிட்ட ஒரு 3 வருஷங்களுக்கு முதல் இருக்கும். அனைத்து வீதிகளுக்கும் பெயரிட்டவை பார்த்திங்கன்னா அதில் இருந்தது. வலிகாம மேற்கு பிரதேச சபையால் வந்து தான் அந்த பெயர்களுக்கான ஸ்பான்சர். இந்த வீதியானது நேரடியாக வந்து சுழிபுரம் பத்திரகாளி அம்மனுக்கு அருகால போகும். அதாவது சுழிபுரம் பத்திரகாளி அம்மன்கிட்ட தெற்கு பக்கத்தால் போய் கொண்டிருக்கு. மாறி சொல்லிவிட்டேன், வடக்கு பக்கத்தால் போகும் நினைக்கிறேன். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு பக்கத்தால், வடக்கு வீதி பக்கத்தால் இது போய் கொண்டிருக்கு. சுழிபுரம் பத்திரகாளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆலய புனர் நிர்மாண பணிகள் செஞ்சு கொண்டிருக்கணும். நாய் பிள்ளைகள் வராது. இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நாய்களை காணலாம். நீங்கள் கிட்டடியில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போதில் வந்து பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார். முன்னுக்கு வந்து அந்த ஓமகுண்டம் வளர்ப்பதற்கான இடங்கள் வந்து தற்காலிகமாக கட்டுவினோம். இப்போ இது வந்து இது முடிய வந்து இதுகளை தகர்த்திடுவினோம். இந்த இடம் வந்து அந்த இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சுழிபுரம் பத்திராலயம்மன் வந்து என்னதுக்கு பெயர் போன இடம் என்று, அதாவது அந்த காலங்களில் இருந்து இங்கே பலி கொடுக்குறது நடைபெற்று வந்தது. இடையில் வந்து 6 மணி சட்டங்களின் காரணமாக பலி கொடுக்குறது நிப்பாட்டப்பட்டு இப்போ வேள்வி முறை தான் நடந்து கொண்டிருக்குது. பார்த்திங்கன்னா இது இந்த வேள்வியில் வந்து கூடுதலாக கோழிகள் ஆடுகளை கொண்டு வந்து கோயிலுக்கு தானமாக கொடுக்குறதோ அதை வந்து ஏல முறையில் விற்பனை செஞ்சு அந்த பணத்தை கோயிலுக்கு எடுத்துக்கொள்வீங்கன்னா இப்போ வந்து புனர்நிர்மாண வேலைகள் முடிவுபட்டு பாருங்கள் மகா கும்பாபிஷேகத்துக்காக தயாராகி கொண்டிருக்குது. பாருங்கள் பத்திராளியம்மன் ஆலயத்தின் பின்புறத்தில் இந்த பழைய கட்டடங்கள் கொஞ்சம் இதை இடித்து புதுசாக கட்டினவா அந்த இடிபாடெல்லாம் கிடக்கு. வேலைகள் பூர்த்தி ஆகிட்டு பெயிண்ட் அடி முடியலை. அப்படியே பின் வீதியை, அதாவது வடக்குப்புற வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது மன்னராட்சி காலத்தில் இருந்தே இந்த சுழிபுரம் வந்து ஃபேமஸான இடம் வந்து சோழியபுரம் என்று அழைக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஏனென்ற காரணத்தை வந்து வீடியோன்ற இறுதி பகுதியில் நான் அதை சொல்லுவேன். கிட்டதன்னண்ட உறவுகள் நாங்கள் சுழிபுரத்தில் இருக்கிற அனைத்து வீதிகளுக்கையும் வந்து பயணத்தை விடையிலே, ஏனென்றால் அப்படி பயணம் செய்வமாக இருந்தால் காணொளி வந்து 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலங்களை தாண்டும். அது உங்களுக்கும் சிரமம் பார்க்குறது மீனாக்கெட்டு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற பிரதான இடங்களை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு பழைய காலத்து கடை ஒன்று இருக்குது. பேர் பிள்ளையும் வளைஞ்சிட்டு நாத இறக்கி மாலை, அதாவது ஒரு மில் ஒன்று இருந்ததுக்கு. இதில் வந்து பாருங்கள், இந்த ரோட் வந்து அப்படியே போய் பராளாய் வீதியில் வரும். பராளாய் பிள்ளையர் கோயில் தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். இதால் போகிறோம். அங்கே இதால் போய் திருப்பி வந்து நாங்கள் இதில் வந்துருக்கிற இடத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சோழபுரம் திருத்தொண்டர் சபை மூத்தோர் சங்கம் இருக்குது. இதிலே விளங்கியிருக்கு உங்களுக்கு சோழபுரம் என்று போட்டிருக்கு. அதாவது சோழர் ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த இடம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். இது சோழியபுரம் என்று இப்போ பெயர் மறுவுறது தெரியும் தானே உங்களுக்கு. அதாவது நெல்லூர் இருந்தது வந்து அப்படியே நல்லூர் ரெண்டு மாறினமாகி சோழியபுரம் என்று அழைச்சி அப்படியே வந்து சுழிபுரமாக இப்போ மாறிட்டு இந்த ரோட்டுக்கு வந்து பேர் பல போட்டிருக்கணும். ஆனால் அதுவும் வந்து இப்போ வேறு பழுதாக போயிட்டு முறையான போடையில் போல் என்ன பேருன்றது பார்க்க முடியலை. சங்கக்கடை முதலாம் ஒழுங்கை சங்கக்கடை ஒன்று இருக்கான் பார்ப்போம். எங்கேன்னு தெரியலை. இதுக்காக வந்து பாருங்க பேர் பலகையெல்லாம் அப்படியே மறைஞ்சிட்டு இதுக்குள்ள மாநகர சபையாக இது பிரேச வந்து இதை கவனிக்கலை போல. என்ன அங்கே தொல்லியம் பைரவர் கோயில் ஒன்று இருக்குது. நெல்லியானா மாறி சொல்லிவிட்டேன். இதில் வந்து பாருங்க நெல்லியான் பைரவர் கோயில் ஒழுங்கு ஒன்று இருக்குது. அப்படியே இது வந்து சத்தியக்காட்டு ஒழுங்கு தான். இன்னொரு விஷயம் உறவுகளுக்கு என்னென்னா, எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வீட்டின் எல்லைகள், அதாவது காணிகள எல்லையில் வந்து இல்லை மதில்கள் எல்லாம் கட்டி மதிலுக்கு மேலே வர்ணப்பூச்சிகள் அது இதுன்ட்டு எனக்கு வந்துட்டு, அதாவது அந்த காலத்தில் இருந்த யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை. பனைமட்டை வேலிகள், மூரிமட்டை வேலிகள், பனையோலை தென்னோலை வேலிகள், மற்றது இந்த கிழுவம் என்று பால் கிழுவி என்று சொல்லிடணும், அப்படியான வேலிகள் தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அது மறைவி எல்லாரும் வந்து கற்களாலான வேலிகள், தகரங்களாலான வேலிகளை வந்து போட வலிக்கிட்டுனா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஃபொரினில் இருக்கிற அதாவது வெள்ளைக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினக்கட்டு பணமட்டையை வந்து ஏற்றுமதி செஞ்சு அங்கே கொண்டே வடிவுக்காக தாங்கள் வந்து அதை அடைக்கிறாங்க. அப்படி யாழ்ப்பாண கலாச்சாரம் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டு பாருங்க. கடை போவதுக்கு அப்புறம் இந்த வேலியை பார்க்குறேன்னு பாருங்க. சனையோட வட்டி செய்யணும் முறி வெட்ட வேலிகள் கிடக்கு பாருங்க. அப்படியே இந்த வீதியால் போய் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ஜம்பு கோலப்பட்டினத்தில் வரும். பாருங்க காளி கோயில் ஒழுங்கு இன்னொன்று போட்டிருக்கு. எல்லா வீதிகளுக்கையும் போக முடியலை, அவர்களே மன்னிக்க வேணும். பிரதானமாக எங்களுக்கு வசதியான ஒழுங்குகள், அதாவது சொல்லிபுரத்தை ஒரு மேப் மாதிரி ஒரு இந்த இடத்துல போய் இந்த இடத்துல வரணுமெண்ட் பிளான் போட்டுக்க வந்து அந்த ரோட்டாக தான் எங்களுக்கு போகக்கூடியதாக இருக்குது. எல்லா வீதிகளையும் போடுறதும் வந்து உண்மையிலேயே ஒரு சிரமமான விஷயம்தான். அப்படியே வந்து வீதியோட முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. அதில் வழியில் மணிக்கூட்டு கோபுரம் தமிழர் பரம்பரமாகி முன்னுக்கு வந்து ஒரு அரச மரம், தலைவிருட்சம் அரச மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ரோட் போட்டுட்டீங்கன்னா அதாவது மெல்ல அபிவிருத்தி பணிகள் நடக்குது தான் பாருங்கள். சுத்திகரிக்கப்பட குடிநீர் விநியோகம் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேயும் தண்ணி பிரச்சனை தான் வந்துடுது. செருக்கப்புலம் வீதி ஒன்று இருக்குது. சொல்ல வந்தது என்னென்னா இந்த அபிவிருத்தியால் உண்மையில இந்த அபிவிருத்தி வந்து இந்த எலெக்ஷன் காலத்தில் மட்டும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முதல் நடக்கும். பிறகு அப்படியே அது இல்லாமல் போயிடும். இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவினோம் தூசு தட்டுற மாதிரி. அப்படியே இந்த ரோட்டால் வரைக்கும் வந்து இதில் உப அஞ்சல் அலுவலகம் சொல்லிபுரம் கிழக்குன்னு சொல்லி ஒரு வீட்டை வந்து அஞ்சல் அலுவலகமாக மாற்றிருக்கணும். காலத்து வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த மதில் டிசைனை பார்க்கவே தெரியும். இது கொஞ்சம் அதாவது 1980 1990களில் வந்திருந்த ஒரு 980 990 காலகட்டத்தில் வந்திருந்த வீடு உண்டு. இங்கே பாருங்கள். இதில் வந்து அந்த பழைய காலங்களில் வந்து வீடு கட்டுற முறையில் பார்த்தா முன்னுக்கு வந்து கட்டினவற்ற பேர், அதாவது அந்த வீட்டில் இருக்க பெரிய ஆளுன்ற ஒரு ஆள்கிட்ட உருவ வைப்பினோம், அல்லது வீட்டுக்கு பெயர் போட்டு ஆண்டுகள் திகதி எல்லாம் போடினோம். இந்த வீட்டில் அந்த அதை அழிஞ்சிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்புலம் ஸ்கூல்னு சொல்கிறவே முழுமையான தமிழ் பேர் தெரியா, கிட்ட போய் தான் பார்க்கணும். அது ஒரு சிறிய ஸ்கூல். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில், ஆலமரங்களோடு சேர்ந்து ஒரு இயற்கை பின்னால் வயல். அதிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி எங்கள் பரவாயில்ல பிள்ளையார் தெரியுது பாருங்க. இது போவோம் நாங்கள் அது வரைக்கும். அது பாருங்கள் சுழிபுரம் நோர்த் ஆறுமுக வித்தியாலயம், காட்டுப்புலம் இல்லை மாறுஜொல்லிப்பட்டம் வடக்கு ஆறுமுக வித்தியாலயம். இந்த ஸ்கூல் வந்து 1910ஆம் ஆண்டு கட்டியிருக்கணும். அப்போ 100 வருஷம் கடந்துட்டுது. மிகச்சிறிய ஸ்கூல், அதாவது ஒரு நினைக்கிறேன் 5ஆம் ஆண்டு வரைக்கும் ஓவல் வரைக்கும் இருக்காக நினைக்கிறேன். ஓவல் வரைக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் வந்து ஒரு கிரவுண்டு, இதுக்குள்ள வந்து விளையாடுறவங்க, அதாவது சிலர் வந்து பட்டம் வைத்து விளையாடி கொண்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு மரத்துக்கு விநாயகர் சிலை சிவலிங்கம் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பட்டம் வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள். ஆறுமுக பாடசாலை வீதி என்னதில் ஒன்று இருக்கு. அமரர் சுப்பிரமணியம் என்னென்று கிடக்கு திரிகேஸ்வரன் ஞாபகார்த்த சிறுவர் விளையாட்டு முற்றம். ஒரு சிறிய மிகச்சிறிய அமைப்பு. இங்கே பாருங்களேன், மிகச்சிறிய அமைப்பில் வந்து ஒரு சின்ன விளையாட்டு முற்றமும் அதில் வந்து ஒரு முன்பள்ளி நினைக்கிறேன் அப்படியே இருக்குது பாருங்க. வடி கஞ்சலாக கிடக்குது. இன்னத்துக்கு வடி கொளுத்தினோம்னு தெரியல. சில வேலை எது மரண ஊர்வலங்களுக்கு இதில் வச்சு வடி கொளுத்துச்சினமா, இல்லை இப்போ நடந்த புத்தாண்டுக்காக இதில் வச்சு வடி கொளுத்தினமான்னு தெரியல. இந்த இதில் இருக்கிற மரங்களை வந்து கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த உலர் வலயத்துக்கு பொருத்தமான மரம். பேர் தெரியல, கல்லியோ ஒன்று சொல்கிறது. இது இந்த இலைண்ட முனையில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். விழுந்த மண்டாக எல்லாம் குத்தி கிழிச்செறிஞ்சு ஓடும் பாருங்கள். இது வந்து இங்கே சும்மா வளரும். வழியில் வந்து இது அழகுக்காக வளர்க்குறவை, இங்கே வந்து அப்படியே சும்மா வளர்ந்து கொண்டிருக்கும். இது வந்து ஒரு உலர் வலயத்துக்கு ஏற்ற ஒரு மரம், சிறு பூண்டு. இந்த வீதியால் வந்து பார்த்திங்கன்னா நேராக போனால் அங்கே பனிப்புலம் வரும். வடுக சோழபுரம் மண்டலி இருக்குது. சோழியபுரம், அதாவது அந்த காலத்தில் இருந்த ஒரு வாயில் அமைப்பு. வருக சோழியபுரம் மண்டலி இருக்குது. நாங்கள் நேராக வந்துட்டேன், திரும்பணும். அது வருக சோழியபுரம் வண்டி, இதால் தான் திரும்ப போகிறோம். இது வந்து பராலாய் விநாயகர் ஆலயத்தை நோக்கி இந்த வீதி வந்து போகும். வயலுக்கு போகும் பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வண்டி. அப்படியே இந்த
பராலாய் விநாயகர் முருகன் ஆலயத்துக்கு முன்னால் போகிற வீதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், நெல் கதிர் வழியில் வர காலம், அதாவது தை மாதம். அப்படியே நெல் வயலுக்கு இறங்கி கதிரை பார்ப்போம். பாருங்க ஐயா, இல்லை கதிரெல்லாம் வெளியில் வந்துட்டுது. இனி வேறு முத்தினா சரி விளைச்சலுக்கு. அப்படியே மேலே ஏறுவோம். நிலையம் பாருங்க, அதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அழகே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோயில், அதாவது பராலா விநாயகர் ஆலயம் முருகன் ஆலயம் பக்கத்தில் சுற்ற வர நாலாபுரம் வயல் வழி தான். ஊர் மனையில் ஒன்றும் இல்லை, வயலுக்கு ஏறிக்கினோம். ஒரு மிக அழகான இடம். இந்த இடத்த நான் கட்டாயம் உங்களுக்கு ரோன் ஷோட்டில் காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சுழிபுரம் பராலாய் விநாயகர் ஆலயம் மற்றும் முருகன் ஆலயத்துக்கு அருகில் எடுத்த ட்ரோன் வியூ தான் இது. பாருங்கள், நாலாபுரமும் வயலால் சூழப்பட்டு நடுவில் இருக்கிற இந்த கோயிலின் அழகு பார்க்குறதுக்கு எவ்வளவோ அழகாக இருக்குது. சுற்ற வர குடிமனைகள் இல்லை, ஆனால் 4 புறமும் வயல்வெளி, நடுவில் அண்ணனும் தம்பி மாதிரியும் இருக்கணும். மிகவும் ஒரு அழகான இடம். இஞ்சால பாருங்கள், அப்படி இந்த ஊருண்ட அழகு எப்படி இருக்குண்டு. உண்மையிலேயே சொல்ல போனால் மிகவும் அழகான இடம் தான் இந்த சோழியபுரம் என்று அழைக்கப்படுற சுழிபுரம். இந்த அண்ணன் பாருங்க, உழவு செஞ்சு விட்டு மிஷின் கொண்டு போகிறார் போல. தனியாக தான் மாதம் மிஷினை மட்டும் கொண்டு போகிறார். பாருங்க, இந்த வயல்கரையில் பாருங்கோ, வெள்ளை கலரில் பூ, அதாவது வெள்ளை பூவுக்கு நடுவில் ஒரு மஜந்தா கலரில் அதுண்ட இது இருக்குது, நடுவான் பகுதி. இந்த இது என்னென்னு தெரியல. பாருங்க, நெல் வயல் இது கொஞ்சம் பழுதாகிட்டு, நெல் வயல் விளைச்சல் இல்லை. ஆனால் அந்த இதுக்குள்ள இந்த பூ இருக்குது. என்னென்னு தெரியலை, எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். கங்குனா இருக்கும்போது தெரியலை. உண்மையாக ஆக்கள் தெரிஞ்சாக்கள் இதை சொல்லுங்க. வேறு யாரும் தெரியாமல் இருக்கிறாக்களும் அதை எடுத்துக்கொள்ளணும் அந்த அறிவை. இதில் ஒரு இடத்துல பாருங்கோ, அன்பளிப்பு சோழியபுரம் பத்ம வெளியீடுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தடாகம். மீன்களை பாருங்கள் நுவல இருக்குண்டு. கிணறு மாதிரியும் இருக்குது, கிணறா தான் இருக்குது. மாலம் கூட இருக்கும், இடையில இந்த இடையிடையிலுக்கு பாருங்க, இந்த ஒரு வட்டம் அது இதில் இது பெரிய மீன்கள் துள்ளியினம். இப்போ சோள பொரிய எதுவும் கொண்டு இதில் போட்டால் இப்போ மேலே வேறு வீணம் பாருங்க. நல்ல மீன் கிடக்கு, பிடிக்கலாம் இதில் மீன். தூண்டிலோட வருவோம் மீன் ஒரு நாளைக்கு. ஓ, பிடிச்சிருக்கணும் போல மீன். நன்னீர் மீனாக இருக்குது, மிஞ்சி நல்லா துள்ளி கொண்டு திரிக்கணும். மீன் துள்ளி விளையாடுது பாருங்க. மீன் பிடிக்கலாம். இங்கே வெளியில் வந்துட்டாரு, அங்கே தெரிகிறார் பாருங்கோ. நல்ல ஒரு பெரிய மீன் வேறு தான். இதில் இருக்க அந்த கிணறுல பாருங்கோ, அந்த காலத்தில் ஒரு துளா அமைப்பு இருந்திருக்கு. இப்போ அதில் இல்லை. இது துளா உங்களுக்கு யாருக்குன்னு தெரியுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க. துளா தண்ணி எடுக்கிறதுக்குரிய எளிய பொறிமுறை அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தப்படுது. இங்கே பாருங்கள், நெல் கதிர் மொட்டை கருப்பு நினைக்கிறேன். என்ன நெல் எல்லாம் கருப்பாக இருக்குது. எனக்கு தெரியாது பெருசாக நெல் நாங்களை பார்த்தோன்னே. எல்லாம் உள்ளூர் நெல் தான். படிக்கிறதும் விவசாய பாடம் தான். ஆனால் இது வரைக்கும் நெல்லுகளை பற்றி சின்ன அறிவுகள் கூட இல்லை. அப்படியே கதைச்சு கொண்டு நாங்கள் பராலா எம்பதி சிகரத்துக்கு உள்ளால வர்றோம். அப்படியே போனோன்னா இருந்திருக்கிறது முருகன் கோயில். பராலாய் முருகன் கோயில்னு சொல்கிறவே தமிழ் பேர் என்னன்னு தெரியலை. அந்த கோயிலுக்குன்னு கொண்டு பேருன்னு இருக்குங்க. நாங்கள் முருகன் கோயில் அம்மன் கோயிலுன்ற மாதிரி வச்சுருப்பினோம். பக்கத்தில் அண்ணன் தம்பி மேரம் இருக்கணும், குடி கொண்டு வயல் வலிக்கல. பாருங்க, இதுதான் பராலாய் முருகன் கோயில். அப்படியே எஞ்சால பார்த்திங்கன்னா அண்ணான மடம். அப்படியே நேராக போனால் பராலாய் பிள்ளையார் கோயில். இவர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு அங்கே இடத்துல உண்டியல் செஞ்சு வச்சுக்கணும், வடிவாக இருக்குது. முருகன் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். பாருங்கள், இயற்கை அழகு கொஞ்சம் இடத்துல இந்த சூரியன் மறையிற நேரத்தில் உண்மையிலேயே பார்க்க அதாவது மனதுக்கு இதமாக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறது அமைதியான ஒரு சூழல். அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஆலயங்களுக்கும் விடப்பட்ட ஒரு பிரதேசத்தில் இங்கே அண்ணான மண்டபம் முன்னுக்கு பார்த்திங்கன்னா நானும் இதை இன்றைக்கு தான் கவனிக்கிறேன். அதாவது இந்த ஊரில் நான் இருந்தேன்னா இன்றைக்கு தான் கவனிக்கிறேன். பூந்தோட்ட வரலாறுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதில் என்ன ஸ்பெஷல்ண்டா 1925ஆம் ஆண்டு தான் இது கட்டப்பட்டிருக்குது. இப்போ சட்டியாக 100 வருஷமும் 3 நாட்களும் கலந்துருக்குது பாருங்கள். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 3ஆம் தேதி 1ஆம் மாதம் 100 வருஷம் கடந்த நிலையில் இந்த பூந்தோட்டம் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பூந்தோட்டங்களில் பூவை காணையில் மரங்கள் இருக்குது, வெட்டி போடணும் போல்.
எல்லாம் பராமரிக்கணும் வடிவா. ஓமேண்ண ஒரே ஒரு பூவை கண்டுபிடிச்சிட்டேன் பூந்தோட்டத்தில். அப்படியே இந்த வரலாறு கொஞ்சம் வழி இருக்குது. இதில் வந்து வாட்சி பார்த்த இடத்துல ஒரு சந்தனியனியாளரால் மட்டும்தான் இது பாதுகாக்கப்பட்டு வருது பாருங்க. அதில் என்னென்ன கைலாயர், மற்றது சின்னப்பூ பொன்னையா அவர்களின் மைத்திரர் சுழிபுரமத்தியை சேர்ந்த கலைஞன்ற கார்த்திகேச ஆசைப்பிள்ளை, மற்றது அவர்களின் புதல்வர் ஆசைப்பிள்ளை தவத்துறை, அதாவது மேலே வந்து பாருங்க சின்னப்பூ பொன்னையா. அடுத்தது வந்து இங்கே கார்த்திகேச ஆசைப்பிள்ளை தவத்துறை. அப்படி வந்து ஒரு இது சந்ததியினரால் பாதுகாக்கப்பட்டு வருது. 2 கோயிலுக்கும் வந்து இது பொதுவானது தானே. பாருங்கள் அப்படியே நாங்கள் போகிறோம். பிள்ளையார் கோயிலை பற்றி போக போகிறோம். பிள்ளையார் கோயிலுக்கண்டே ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் என்னென்று சொல்கிறேன். இந்த வரலாறு வந்து மிக பிரசித்தி பெற்றது, அதாவது இலங்கையிலே பிரசித்தி பெற்ற கோயில் தான் இது உண்டு. இதில் வந்து பாருங்கள் சோழ மன்னனின் பாதசுவடுகள், சோழியே உரானன் உபயம், அதாவது உண்மையான பாதசுவடுகள் இல்லை, செஞ்சு வச்சுக்கணும். இதுதான் 2015ஆம் ஆண்டு தான் செஞ்சுருக்கணும். இதை வந்து இன்னொன்று சொல்கிறவ பரட்டையாகுல பிள்ளையாருன்னு சொல்கிறவ, அதாவது பரலாய பிள்ளையாரை வந்து பரட்டையாகுல பிள்ளையாருன்னு சொல்கிறவ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கோயிலில் பயன்படுத்தப்பட்ட ஆதி காலத்தில் இருந்த வந்து தேர் ஒன்று, அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். சிற்பங்கள் எல்லாம் களவெடுத்து கொண்டு போட்டினோம். ரெண்டாலும் தேரை வந்து பாதுகாத்துக்கணும். சுற்றவரை வந்து ஒவ்வொரு சிலைகள், இவர் அங்கே ஆறுமணாவலர் நினைக்கிறேன். இவர் இல்லை இவர் வந்து வேறு யாரோ பல்லவர், சின்ன தம்பி பல்லவர் ரெண்டு கிடாக்கு. அப்படியே இதில் வந்து இந்த சமத்துவ கோபுரம் ஒன்றுருக்கு பாருங்க. இந்து பௌத்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு சமத்துவ கோபுரம். கீழே வந்து யாரோ இருக்கிறார், யாரவர் இருக்கிறவர் சுவாமி விவேகானந்தர் வந்து கீழே இருக்கிறார். இந்தெல்லாம் வந்து பாருங்க ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. அந்த மலையை வந்து பார்க்க அதில் வந்து இருக்கிற மேலே முருகன், வட கதிர்காமம் எல்லாம் வந்து கட்டியிருக்கணும் பாருங்க. வட கதிர்காமம் இருக்குது. ஒரு சின்ன மணிக்கிட்டு கோபுரம் இருக்குது. அப்படியே ஆறுமணாவலர் இருக்கிறார், சின்ன தம்பி புலவர் இருக்கிறார், அப்படியே கட்டியிருக்கார். இதில் இன்னொரு பிரதான வித்தியம் பாருங்க. இதில் வந்து எங்கள் நாட்டில் தலைவர் இருக்கணும் பாருங்க, ஒவ்வொரு ஆக்களும் இருக்கணும். அதாவது இந்த கோயில் வந்து ஒரு எலெக்ஷன் காலத்தில் வந்து இதை செஞ்சு கொடுத்தவ. இதில் ஒரு கலையரங்கம் இருக்குது. இதில் வந்து இவன் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். யார் தெரியுமா? மஹிந்த ராஜபக்சர் தலைவர், அதாவது முன்னாள் அரசாங்க தலைவர் மஹிந்த ராஜபக்சர் என்ற படம் எல்லாம் இதில் கிடக்குதுங்கிற கோயிலில் இருக்கிறது வந்து ஒரு இதை தெரியுமாங்க. டிபி யாயாவோ ஐயான்னு சொல்கிறது படித்து கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயோ சரியாக தெரியலை, காணல. இல்லாட்ட இதுக்கு மேலே அழிஞ்சு போட்டுது. இங்கே பாருங்கோ, யாரோ வேறு படத்தை பார்த்துருக்கேன், அதாவது ஓயல் வகுப்புகளில் வந்து பார்த்துருக்கேன், மறந்து போட்டேன். பேருகளும் அழிச்சு போட்டேன். கொஞ்சம் பேர் படங்களெல்லாம் அழிச்சு கிடக்கு. சமாதான அரண் 2000ஆம் ஆண்டு கட்டி கொடுத்துருக்கணும். அதாவது போர்க்காலத்தில் வந்து கட்டியிருக்கணும். சமாதான அரண் என்று சொல்லி கட்டியிருக்கணும். சொல்லியிருப்பேன். இந்த பரலா விநாயகர் கோயிலில் வரலாறு சொல்லுவேன்ட்டு என்னென்று சொன்னால், இந்த பரலா விநாயகர் கோயிலில் கண்ணை கொத்தி காக்க பிள்ளையார் என்று சொல்கிறவ. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கை வந்து ஆங்கிலேயர்கிட்ட வசம் இருந்த காலத்தில் ஆங்கிலேயர் வந்து இந்த கோயிலை வந்து இடிக்க வந்தவையாம். அதாவது கோட்டையில் கட்டுறதுக்காக கோயிலை தான் இடித்து வந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும். இலங்கையில் இருக்கிற பொன்னாலை கோயிலை இடித்து தான் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சங்கான கோட்டையை வந்து கட்டினவை. அப்படி வந்து இந்த கோயிலை வந்து அப்போ என்ன வந்து அந்த காலத்தில் கோயில்கள் வந்து என்ன செலவக்கல்லுகள் கருங்கல்களால் தானே ஆனது. அப்போ அந்த செலவக்கல்லுகளுக்கும் கருங்கல்களுக்கும் ஆசைப்பட்டு வந்து கோயிலை இடிக்க வந்தவையாம். அப்போ அப்படி ஆங்கிலேயர் வந்து கோயிலை இடிக்க வரைக்க எல்லோரும் மக்கள் எல்லாம் என்ன செய்கிற ஒன்றும் செய்ய முடியாது. ஆங்கிலேயர்கிட்ட வந்து அந்த நேரம் ஆயுத பலங்கள் இருந்ததால் மக்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த நேரம் வந்து பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா காக்கை வடிவில் மாறி வந்தால் கோயிலில் சிலை இடிக்கிற சிப்பாயில்கிட்ட கண்ணுகளை கொத்தி அந்த கோயிலை இடிக்க விடாமல் காப்பாற்றின விடாமட்டு ஒரு வரலாற்று கதை இருக்குது. அதனால் வந்து இதை கண்ணை கொத்தி காக்க பிள்ளையார், பரட்டையாகுல பிள்ளையார், பரலாய் பிள்ளையார் ரெண்டு பல பேராலையும் வந்து இந்த கோயிலை வந்து கூப்பிடுறது. வட கதிர்காமத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கோம். என்ன கதை? ஞானப்பழத்தின் கதை. ஞானப்பழத்தின் கதை என்ன? ஓ, மாம்பழ சண்டையில் வந்து தான் போய் இருந்தவர். அது பழனி மலை தானே. இது கதிர்காம மேலே. இது வந்து என்னதுக்குண்டா சூரன் போரை முடிச்சுட்டு வந்து 6 இளைப்பாறு இடம் தான் கதிர்காமம். ஓ, அப்படி கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக தான் இருக்கேன். இப்படி தான் கதை கேள்விப்பட்டேன். அது கஜமுகாசூரன் இல்லை, அவர் என்ன பேர், சூரனுக்கு பேரோ
சூரபத்மனோட வந்து போர் முடிச்சுட்டு வந்து இளைப்பாறு நடந்தானா கதிர்காமம். வந்து பார்த்திங்கன்னா ஆலய தர்மகத்தாண்ட படம் போட்டிருக்கு. சில திருவுருவ சிலை அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துருப்பார் போல். பெரிய தாடி இருக்குது பாருங்க. அதாவது மாதிரி பாரதியார் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. ஆலய தர்மகத்தா வைரமுத்து ஆறுமுகம். தோற்றம் வந்து 1822, மறைவு வந்து 1917 போட்டிருக்கு. சுமார் 95 வருட காலங்கள் வந்து இவர் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் மனுஷர் 60 வயசு 70 வயசோட கண்ண முடிக்கொள்ளினம் பல வருத்தங்களோட அந்த நேரத்தில் வந்து வரவங்க 95 வயசு வரைக்கும் இருந்து வரோம். இந்த பெரிய விஷயம். அப்படியே எஞ்சால வந்து நான் முதல்ல காட்டியிருப்பேன். இது வந்து ஆங்கிலேயரால் அழிக்கப்பட்டதாம். அதோட வந்து சிற்பங்களை கலாட்டி கொண்டு ஓடினோம். அதாவது பொறுமதிமிக்க சிற்பங்கள் எல்லாம் கிடந்தது. அதாவது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் கிடந்தது. இங்கே இப்போ 2 சிற்பம் மிஞ்சி கிடக்கு பாருங்கோ. ஆனால் அது வந்து அவ்வளோத்துக்குண்டு பெயர் போனதுகள் இல்லை பாருங்கோ. ஆனால் கீழே வந்து இந்த இடங்கள்ல எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தது. திருடி கொண்டு போட்டினோம். காசு தானே சிற்பம், அப்போ திருடி கொண்டு போட்டினோம். இப்போ வந்து அதை பாதுகாத்து வச்சுக்கணும். ஆனால் புது தேர் வந்து இருக்குது. விநாயகரை விட்டு வந்துட்டோம். இந்த குளத்துக்கு வந்து பரட்டையா குளம் வந்து ஆக்கள் சொல்கிறவ பாருங்க. சூரியன் வந்து மறைய வலிக்கிட்டு அப்படியே நல்ல ஒரு இதமான காட்சி சோழியபுரத்தில். இந்த குளத்தின் பெயர் வந்து என்னென்று தெரியல. ஆனால் என்னென்று தெரியலன்னு இல்லை, பரட்டையா குளம் தான் சொல்கிறவ. மேலே கூகுள் மேப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த குளத்தின் பெயர் வந்து ஒரு மாதிரி அடிச்சிருக்கு பாரு. நான் என்ன பண்ண தெரியல, பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். பார்த்துட்டு வந்துட்டேன். நலவராயன் குளம் வந்து சொல்லினேன். நல்லவராயன் குளம் அப்படின்னா நினைக்கிறேன். நல்லவராயன் குளம் வந்து சொல்லினோம். அதை வந்து கூகுள் மேப்பில் அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சூரியன் மறையிற வந்து தண்ணியில் தெறிக்குது. இதோட வந்து அப்படியே இந்த அழகு காட்சிகள் மாலை நேரங்களில் வந்து இந்த கட்டுகளில் வந்து இளைப்பாடுறதுக்காக வந்து இருக்கிறவ. நானும் சில காலங்களில் வந்து இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும் இந்த கட்டுகளில் வந்து இருந்து இளைப்பாற. கோயிலால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பராளாய் வீதியால் தான் வந்து மெயின் ரோட்டை ஏற போகிறோம். இதில் வந்து நாவலர் சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த சனசமூக நிலையம் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. தெரிஞ்சாக்கள் வந்து நாவலர் சனசமூக நிலையத்தை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போய்கொண்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுழிபுரம் வசந்தம் இலவச கல்வி பாடசாலைன்ற ஒரு லைப்ரரி நூல் நிலையம் வந்து இருக்குது. கொஞ்சம் பிஸியான இடம்தான். அப்படியே வந்து பராளாய் வீதி வழியாக வந்து நாங்கள் சுழிபுரம் தபால் கந்தோர், அதாவது பிரதான தபால் கந்தோர் நிலையம். இதுதான் வந்து வட பிரதேசத்துலேயும் வந்து ஒரு பிரதான தபால் கந்தோர், அதாவது சுழிபுரம் என்ற இடம். இதுக்குள்ளே தான் மூளாய் பொன்னாலை அப்படியான இடங்கள் வந்து இருக்குது. சுழிபுரம் தபால் கந்தோர். போஸ்டல் கோட் ஏதோ 40,000 நினைக்கிறேன். இதுண்ட இந்த போஸ்டல் கோடுன்னு சொல்கிறது தானே. பாருங்கள், சுழிபுரம் அஞ்சல் அலுவலகம், சுழிபுரம் பாதுகாப்பு இலவானது என்எஸ்வி ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்கன்னா பாருங்க. போஸ்ட் பாக்ஸ் அப்படியே திரும்பி தான் போக போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸை காட்டுறதுக்காக வந்து நாங்கள் இப்படியே போய் இல்லை விக்டோரியா கல்லூரி இருக்குது. அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை விக்டோரியா கல்லூரி. என்ன வரலாறுனா, விக்டோரியா மகாராணியால் வந்து அனுசரணையின் பேரில் இது கட்டப்பட்டது. சுமார் 250 வருட கால நிறைவை வந்து இப்போ எட்டி கொண்டு இருக்குது. இந்த கல்லூரியில் படித்த உறவுகள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே விக்டோரியா கல்லூரியோட பார்க்க முதல் கொஞ்சம் சின்ன பசியாக இருக்குது. நாங்கள் இதில் போய் சின்ன சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு பேக் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து மிகவும் மலிவான விலையில் வந்து இதுகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன எக் பன்னீஸும் அங்கே வந்து பீஸா மாதிரி, அது சிமால் பீஸாண்டும் டீயும் எடுத்துருக்கலாம். இந்த கடையில் தான் மலிவான விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 70 ரூபா, இது 70 ரூபா. அதோட டீம் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து பீஸா மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளூர் பீஸா 70 ரூபா பீஸா. சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி தேசிய பாடசாலையாக இப்போ மாற்றப்பட்டிருக்குது. சுமார் 250 வருட காலங்கள் ஆகுது இந்த பள்ளிக்கூடம் தொடங்கி. விக்டோரியா மகாராணியின் ஆதரவின் பேரில் தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்தை இப்போ கிட்டடியில் வந்து பஸ்ஸும் கொடுத்துருந்த பாருங்க கோணிக்குது. அதாவது வடக்கு மாகாணத்திலேயும் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலையில் பிரபலமான பாடசாலை தான் இந்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி. இதுதான் இருக்கிறதுலே மிக பழமையான மண்டபம். நானும் இந்த விக்டோரியா கல்லூரியில் வந்து இடப்பட்ட காலங்களில் கற்பித்தல் நடவடிக்கையாக வந்தேன். நான் அதாவது டீச்சர்ஸுக்கு பதிலாக வந்து கற்பித்தல் நடவடிக்கையாக வந்தேன்.
அதில் வந்து விக்டோரியா கல்லூரியில் வந்து எனக்கும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது. ஆனால் நான் படித்தது வந்து வட்டுக்கோட்டை வட்டி இந்து கல்லூரி. பழைய காலத்து கட்டடம் உண்டு சோழபுரத்தில் வந்து பாருங்கள். பிள்ளையாட்டு சிலை வந்திருக்குது. 6 மூவர் என்ன பேர் 60 மூவர் குருவூசை மாலயமோ பாளையம் விளங்குதில்லை சரி. 6 ஸ்தம்பகர் அது இதெல்லாம் அடிச்சிருக்கு. ஆனால் 63 நாயன்மாருக்கும் ஏதோ செய்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்கணும்ன்றது மட்டும் விளங்குது. நாங்கள் இப்போ சுழிபுரம் சந்தியன் கிட்ட நெருங்கிட்டோம். சுழிபுரம் சந்தி கிட்ட நெருங்கிட்டோம். இப்படியே வந்து நேராக போனால் நெல்லியான் வீதி. அப்படியே நெல்லியான் வீதியால் வந்து நேராக போய்கொண்டிருக்கிறோம். சுழிபுர பிரதேசத்துக்கே வந்து ஒரு பிரபலமான வீதி தான் இந்த நெல்லியான் வீதி. ஐயோ சந்தியாலாம் கிளம்பிட்டு போய் அடிபட பார்த்துருப்பேன். இந்த நெல்லியான் வீதி வந்து உண்மையில் அப்படியே நேராக போய் வந்து ஜம்போலப்பட்டினம் ரோட்டில் வந்து ஏறும். இதில் வந்து ஃபேமஸான காடி ஒன்று இருக்குது. அதாவது பல்வருளம் காடி ஒன்று இருக்குது. ஃபயர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேறக்கு வந்து இதில் ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பண்டி கோழி ஆடுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பண்ணை. சின்னண்டு ஒரு அளவு மீடியம் சைஸான ஓரளவு பண்ணை ஒரு முதலாளி தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். வந்து அப்படியே எஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் கோயில் ஒன்று வருது. ஸ்ரீ கணேசா சனசமூக நிலையம் சொல்லி பாருங்க. இதெல்லாம் வந்து மரத்தடியில் ஒரு சின்ன வைரவ சூளம் கொண்டு வச்சிருக்கீங்கன்னா இப்படியே வந்து போகிறோம். இது பிள்ளையார் கோயில் சனசமூக நிலையம். அப்படி அங்கே வந்து பாருங்கள் பிள்ளையார் கோயில் இருக்கார். வேறு 2 ஓரமாகும். பட் இதுதான் முன்பக்கமாக இல்லை, அங்கே ஒரு முன்பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சல் அலுவலகம் ராத்தலடி. ஏன் அந்த ராத்தலடி என்ற பேர் வந்து தெரியலை. இதில் வந்து சரஸ்வதியாக கலைமகள் இலவச கல்வி சேவை ஏதோ ஒன்று கேள்விப்பட்டான். பேர் பலகை அழிஞ்சிட்டு ராத்தலடி ரோட்டால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து இங்கே சுழிபுரம் ஐயப்பன் கோயில் அடி நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். அடி ரோட்டால் வந்து பாடசாலை வீதிக்கு ஏறியிருக்கேன். இந்த ரோட் வந்து நேராக போய் எங்கே வருது கீரிமலை ஐயோ மாறி சொல்லிட்டேன். திருவடி நிலையக்கிட்டவா வருது. இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்கள். அலைமகள் கொளித்தாளர் பள்ளிக்கூடம் இல்லை. நான் இதை பழமையாக இதால் போயிட்டு வரக்கு பள்ளிக்கூடம் ஒன்று வச்சுட்டேன். கடற்தொழிலாளர் சங்கம் அலைமகள் சுழிபுரம் கொண்டு போட்டிருக்கு. பாருங்க கடற்தொழிலாளர்ன்றதுக்காக தான் இந்த மீன் படம் எல்லாம் போட்டிருக்கணும். இப்படி நேராக போகிறோம் நாங்கள் ஐயப்பன் கோயில் அடி நோக்கி. சுழிபுரம் ஐயப்பன் கோயில் அடியால் வந்து வரோம் பாருங்க. இதில் வந்து ஒரு திருமண மண்டபம் போனாங்க. ஐயனார் மணி மண்டபம் வந்துருக்குது. இந்த இப்போ வந்து ஐயப்பன் பூசை நடக்குது தானே. இங்கே பாருங்க இன்றைக்கு வந்து தேர் நடந்துருக்குது. அதாவது திருமம்பா தேர் நடக்குது. அதாவது என்னத்துக்கு இந்த தேர் நிற்குதுன்னு தெரியல. ஐயப்பன் பூசை வந்து இப்போ நடக்குது. மிகப்பெரிய ஒரு கோயில் ஐயப்பனுக்காக. அதாவது ஐயப்பன் மட்டும்தான் இங்கே சுழிபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு இடங்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு கவனம் எனக்கு ஒன்று தெரியல. அப்படி தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வந்து பராளாய் வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அடிபட பார்த்துட்டோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா சுழிபுரம் ஐக்கிய சங்க வித்தியாசாலை சைவ வித்தியாசாலைக்கு முன்னால் தான் போய்கொண்டிருக்கோம். இப்படியே போய் வந்து சுழிபுரம் சந்திக்கு வந்து நாங்கள் ஏற போகிறோம். இங்கே வந்து ஐக்கிய சங்கத்தில் வந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. கூடுதலான புலமை பரிசில் பரிச்சை சித்திகள் வந்து இந்த சுழிபுர ஏரியாக்களே இந்த ஐக்கிய சங்கம் ஸ்கூல்லாம் எடுக்கிறது. இப்படியே மீண்டும் அந்த சுழிபுர சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். இப்படியே நேராக வந்து போனால் சுழிபுரத்தின் இல்லை, அதாவது நாங்கள் அங்கே தொடங்கின மாதிரி இதே காரநகர் வீதியெலாம் சுழிபுரத்தின் முடிவும் இருக்குது. போகிறோம் பாருங்கள். இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பாருங்கள் சுழிபுரத்தின் எல்லையை வந்துட்டேன். நான் சுழிபுரத்தில் கூடுதலான இடங்களை வந்து காட்டியிருக்க மாட்டேன். அதாவது நான் காட்டினது வந்து எப்படியும் ஒரு 30-35 வீதமான இடங்கள் தான். அதுக்காக வந்து கோவிக்க வேண்டாம் உறவுகளே. எல்லா இடங்களையும் காட்டுறேன்டா எங்களுக்கு நேரம் முகாமைத்துவம் வேண்டும். மற்றது காணொலியும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேர அளவுக்கு இருந்தால் தான் அது பார்க்குற எல்லாராலையும் விரும்பப்படும். இதில் பாருங்கள் அந்த தண்ணி ஓடுறதுக்காக அபிவிருத்தி செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா சுழிபுர இந்த எல்லைக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டில் வந்து இந்தியாவில் வந்து மூலாய் தொடங்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் சொல்லியிருந்தால், அதாவது தவறாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தால் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை அதை திருத்திக் கொள்ளலாம். அதோட உங்களோட ஊர்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைன்றா எல்லா ஊர்களுக்கும் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து சில கஷ்டம். ஏன்னா நாங்களும் வந்து பல்கலைக்கழக கற்கை நிறைய அலுவலோடு இருக்கிறதால வந்து என்னால் முடிஞ்ச நேரத்தில் மாட்டுறேன் தான் நான் காணொலிகளை எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னா. அப்படி என்னால் வர முடியுமென்றால் கட்டாயம் உங்களோட ஊர்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடக்கூடியதாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ச்சியாக
அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.